ஹாய் அக்கா. என்ன சாஜிதா, எப்பவும் கலகலன்னு இருப்ப, இன்னைக்கு உம்முன்னு இருக்க? அதுவாக்கா, நேத்து நான் ஸ்கூலுக்கு போல. ஆனா நேத்துன்னு பார்த்து பீட்பால் கதைய டீச்சர் சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அக்கா நீயும் படிச்சிருப்பல, எனக்கு சொல்லுக்கா. சாரி சாஜிதா, சின்ன வயசுல படிச்சது இப்ப எனக்கு மறந்து போச்சுடா. என்ன குழந்தைகளா, எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமா, நீங்க யாரு? இவரை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. நான் தான் பீர்பால். ஓ, பீர்பாலா? ஆமா, பீர்பால் தான். நான் கூட புக்ல பாத்திருக்கேன். பீர்பால், உங்க கதையெல்லாம் சொல்லுங்களே. கண்டிப்பாக. நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நான் கூறும் கதைகள் உங்களை போன்ற குழந்தைகளுக்கு மிகவும் உபயோகமாக தான் இருக்கும். விளக்கு எரிந்தால் வெளிச்சம் தானே வரும். ஆமா, வெளிச்சம் தான் வரும், பின்ன சூடா வரும். வரும் என்றுதான் குழம்பி போனார் அப்பொழுது என் அரசர். அப்புறம் அரண்மனை விளக்கின் வெளிச்சம். ஒரு குளிர்கால இரவில் அரண்மனைக்கு பின்புறம் உள்ள குளக்கரையில் அரசரும் பீர்பாலும் பேசிக் கொண்டிருந்தனர். பீர்பால், குளக்கரையே இப்படி குளிர்கிறதே, இந்த இரவில் குளத்தினுள் ஒருவன் இரவு முழுவதும் நிற்க முடியுமா? நிற்க முடியாத அரசே. ஆனால் பரிசு கிடைக்கும் என்றால் நின்று காட்டுபவரும் உண்டு. அப்படியா? அப்படி நின்றால் நான் பரிசு கொடுக்கிறேன். இதை நிரூபிக்க முடியுமா? சரி, நாளை நிரூபிக்கிறேன். மறுநாள் பீர்பால் தன் வீட்டிற்கு பக்கத்தில் குடியிருந்த ஒரு ஏழையை அழைத்தார். நான் காட்டுகிற குளத்துக்குள்ள ஒரு நாள் இரவு முழுதும் நின்றால் அரசரிடமிருந்து நல்ல பரிசு வாங்கி தருகிறேன். நிற்பாயா? கட்டாயம் நிற்கிறேன் ஐயா. மறுநாள் இரவு அந்த ஏழை குளத்தில் இறங்கினான். அவனை கண்காணிக்க அரசர் 2 காவலர்களை நியமித்தார். விடிந்ததும் அரசர் அவனை காண வந்தார். நீ எப்படி இரவு முழுவதும் குளத்தில் நின்றாய்? அரசே, அரண்மனை விளக்கின் வெளிச்சம் என் மேல் பட்டு கொண்டிருந்ததால் அதை பார்த்து கொண்டே நின்றேன். அப்படி என்றால் விளக்கின் சூட்டில் உனக்கு குளிர் தெரியவில்லை. எனவே நீ குளிரில் நின்றதாய் ஆகாது. உனக்கு பரிசும் கிடையாது. அந்த ஏழை வருத்தத்துடன் திரும்பிச் சென்றான். அதனை அறிந்த பீர்பால் அந்த ஏழைக்கு எப்படியும் பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். மறுநாள் மதியம் அக்பர் வெகுநேரம் காத்திருந்தும் உணவு தயாராகவில்லை. என்னதான் நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அக்பர் சமையலறைக்கு போனார். என்ன முட்டாள்தனம் இது! பாத்திரத்தை 10 அடி உயரத்தில் வைத்து நெருப்பு மூட்டினால் எப்படி சூடேறும்? ஏன் முடியாது அரசே? எங்கோ இருக்கும் அரண்மனை விளக்கின் வெளிச்சம் ஒருவனுக்கு இரவு முழுவதும் உடலை சூடேற்றும் என்றால் 10 அடி தூரத்தில் இருக்கும் பாத்திரம் ஏன் சூடேறாது? அக்பர் தன் தவறை உணர்ந்து அந்த ஏழைக்கு பரிசு வழங்கினார். அந்த ஏழையை கண்காணிக்க எத்தனை காவலாளிகள் நியமிக்கப்பட்டனர்? 6, 2, 12, 3. அருமையான பதில். நம்ம நாட்டுல முட்டாள்களுக்கு பஞ்சமே இல்ல. ஆனா அந்த காலத்துல முட்டாள்களை தேடி கொண்டு வர சொல்லி எங்க அரசர் எங்களுக்கு உத்தரவு போட்டாரு. முட்டாள்களுக்கு விருந்து. பீர்பால், எனக்கு ஒரு வித்தியாசமான ஆசை. நம் நாட்டில் உள்ள 4 முட்டாள்களுக்கு நான் விருந்து கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் 4 முட்டாள்களை அழைத்து வர வேண்டும். ஆகட்டும் அரசே. 4 முட்டாள்களை எங்கே போய் தேடுவது என்று யோசித்தபடியே போய்க் கொண்டிருந்தார் பீர்பால். அப்போது
ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு விறகுகளை தலையில் வைத்துள்ளீர்? கழுதியின் மேல் வைக்க வேண்டியதுதானே? எங்களுக்கு தெரியாதா? கழுத மேல வச்சா அது பாரம் தாங்காம செத்து போயிடும். அதனால தான் என் தலையில வச்சிருக்கேன். இவன்தான் மன்னன் தேடிக்கொண்டிருந்த பெரிய முட்டாள். இவனை மன்னனிடம் கொண்டு செல்ல வேண்டியதுதான். சிறிது தூரம் சென்றவுடன் என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்? என் மோதிரம் தொலைஞ்சிடுச்சு, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே தொலைந்தது? என் வீட்டில். பிறகு ஏன் இங்கு தேடுகிறீர்? அங்க வெளிச்சம் இல்லை, இங்கதான் வெளிச்சம் இருக்கு, அதனால தான் இங்க தேடுறேன். மறுநாள் 2 பேர் தான் இருக்கிறார்கள். மீதி 2 பேர் எங்கே? உண்மை கூறுவதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் மன்னா. நாம் தான் அந்த மீதி 2 பேர். என்ன? நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்க, முட்டாள்களை பற்றி யோசித்த நீங்களும் தேடிய நானும் தான் பெரிய முட்டாள்கள். இரண்டாவது மனிதன் என்ன தேடிக்கொண்டிருந்தான்? வளையல், கொலுசு, மோதிரம், கம்மல். மோதிரம். மிக மிக நன்று. பீர்பால், நீங்க மாயாஜாலம் கூட பண்ணுவீங்களாமே? குட்டையான கோடு. ஒரு நாள் அரசவையில் அக்பர் ஒரு வினோதமான சவால் விட்டார். இந்த கோட்டை யாராவது அழிக்காமல் சிறிதாக்க முடியுமா? அழிக்காமலா? எப்படி முடியும்? மன்னருக்கு என்ன ஆச்சு? அரசே, என்னால் முடியும். எங்கே? சிறிதாக்குங்கள் பார்க்கலாம். பீர்பால் அக்பர் வரைந்திருந்த கோட்டின் அருகில் ஒரு பெரிய கோடு வரைந்தார். அரசே, இப்போது பாருங்கள், நீங்கள் வரைந்த கோடு சிறியதாகிவிட்டது. பிரமாதம் பீர்பால். கோடு எப்படி சிறியதாகியது? பெரிய கோட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது, அழித்த போது, மந்திரத்தின் போது. பெரிய கோட்டினை ஒப்பிட்டு பார்க்கும்போது. அருமையான பதில். சஜிதா, பாத்தியா? நேத்து நீ ஸ்கூலுக்கு போகாததுனால பீர்பாலே நேர்ல வந்து உனக்கு கதை சொல்றாரு. ஆமாக்கா, எல்லாம் நன்மைக்கே. இந்த எல்லாம் நன்மைக்கே தான் என்ற எண்ணம் தான் அன்னைக்கு என்ன காப்பாத்திச்சு. எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாள் அக்பர் மாம்பழம் வெட்டிக் கொண்டிருந்தார். அப்போது கத்தியால் அவர் கையை வெட்டிக் கொண்டார். ஐயோ! எல்லாம் நன்மைக்கே. விரல் வெட்டுப்பட்டு கிடக்கிறேன், கிண்டலா செய்கிறீர்? காவலாளிகளே, இவரை சிறையில் அடையுங்கள். எல்லாம் நன்மைக்கே. மறுநாள் அக்பர் வேட்டையாட சென்றார். அப்போது வழி தவறி அக்பர் காட்டுவாசிகளிடம் மாட்டிக்கொண்டார். இவரை பிடித்து வாருங்கள், நம் கடவுளுக்கு பலியிடுவோம். வெட்ட வேண்டாம், இவன் கையில் காயம் உள்ளது. காயம்பட்ட உடம்பை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரை அனுப்பிவிடுங்கள். பீர்பால் சொன்னது சரிதான். வெட்டுப்பட்டது கூட நன்மைக்குத்தான். அரண்மனைக்கு வந்ததும் பீர்பாலை விடுதலை செய்ய உத்தரவிட்டார்.
உங்களை சிறையில் அடைத்தபோது கூட எல்லாம் நன்மைக்கு என்றீரே, ஏன்? நீங்கள் சிறை வைக்காவிட்டால் நானும் உங்களுடன் வந்திருப்பேன். அவர்கள் உங்களை விட்டுவிட்டு என்னை பிடித்திருப்பார்கள். அதுவும் உண்மைதான். அரசர் அக்பர் யாரிடம் பிடிபட்டார்? காவலாளிகள், காட்டுவாசிகள், மிருகங்கள், பிசாசுகள். காட்டுவாசிகள். சரியான பதில். ஒரு நாள் எங்க அரசருக்கு நம்ம நாட்டு மக்கள் நேர்மையானவங்களான ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கு நானும் அரசரும் சேர்ந்து ஒரு சின்ன நாடகம் ஆடினோம். நேர்மையானவர்களின் எண்ணிக்கை. நம் நாட்டு மக்கள் அனைவரும் நேர்மையானவர்கள் தானே பீர்பால்? அப்படி கூற முடியாது அரசே. மக்களிடம் நேர்மை மிகவும் குறைந்து விட்டது. அப்படியா? நிரூபித்து காட்டுங்கள். நாளையே நிரூபிக்கிறேன் அரசே. கோயில் கும்பாபிஷேகத்துக்காக ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒருபடி பால் அரண்மனையில் இருக்கிற குடத்தில் ஊற்ற வேண்டும். இதே அரச கட்டளை. அனைவரும் கூட்டம் கூட்டமாக வந்து குடத்தில் பால் ஊற்றினார்கள். அனைவரும் சென்ற பிறகு பீர்பாலும் அக்பரும் அங்கு வந்தனர். குடத்தினுள் பார்த்ததில் தண்ணீர் மட்டுமே இருந்தது. பார்த்தீர்களா அரசே? கூட்டத்தில் தான் மட்டும் ஒரு படி தண்ணீர் ஊற்றினால் தெரியாது என்று அனைவரும் எண்ணிவிட்டார்கள். அதனால்தான் தண்ணீர் மட்டுமே உள்ளது. நீர் கூறியது உண்மைதான் பீர்பால். நம் நாட்டில் நேர்மை குறைந்து விட்டது. அக்பர் எவ்வளவு பால் கொடுக்க சொன்னார்? 1 லிட்டர், 20 லிட்டர், 13 லிட்டர், 6 லிட்டர். ஒரு லிட்டர். மிக மிக நன்று. பீர்பால், நீங்க குதிரைக்காரருக்கு தீர்ப்பு சொன்னதா நான் கதையில படிச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன். பொல்லாத குதிரை. ஒரு வியாபாரியிடம் பொல்லாத குதிரை ஒன்று இருந்தது. அதை விற்பதற்காக அடுத்த ஊருக்கு போய்க் கொண்டிருந்தான். போகும் வழியில் சற்று நேரம் ஓய்வெடுத்தான். அப்போது, ஏய், அந்த மரத்துல கட்டாத, என் குதிரை பொல்லாதது, ஒதைக்கும். இந்த மரம் உனக்கு மட்டும்தான் சொந்தமா? நானும் கட்டுவேன். இந்த பாரு, உன் குதிரை தான் ஏன் கழுதையே கொன்னுச்சு. முதல்ல எனக்கு கழுதையை வாங்கி கொடுத்துட்டு வேற வேலையை பாரு. நான் எச்சரித்தும் நீ கட்டியதற்கு நான் பொறுப்பல்ல. அப்ப நான் நீதிமன்றம் போறேன். வழக்கை விசாரித்த பீர்பால் இருவரையும் தனித்தனியே அழைத்து பேசினார். பின்னர், வியாபாரியின் கழுதையை கொன்றது உன் குதிரைதானா? இவனுக்கு காது கேட்காதா? நீ என்ன ஊமையா? ஐயா,
ஐயா இவனை நம்பாதீங்க. வேணும்னே ஊமை போல நடிக்கிறான். நான் அந்த மரத்திலே கழுதையை கட்டும் போது அந்த மரம் அவனுக்கு சொந்தம் போல குதிரை உதைக்கும், கட்டாத கட்டாதன்னு வாய்களையே கத்தினான். இப்போது ஊமை மாதிரி நடிக்கிறான். இவனை நம்பாதீங்க ஐயா. சபாஷ், அவர் உன்னை எச்சரித்தும் நீ மரத்தில் கட்டியதால் தான் உன் கழுதை இருந்தது. அதற்கு அவர் பொறுப்பு கிடையாது. நீங்கள் போகலாம். கழுதையை கொலை செய்தது யார்? நாய், குதிரை, நரி, சிங்கம். குதிரை. அருமையான பதில். மரம் எப்பவுமே பேசாது. ஆனா நம்ம பீர்பால் புளிய மரத்தையே சாட்சி சொல்ல வச்சுட்டாரு. அப்படியா? அது எப்படி? சாட்சி சொன்ன புளிய மரம். ஒரு வயதானவர் காட்டு வழியாக அடுத்த ஊருக்கு போய்க் கொண்டிருந்தார். அப்போது அங்கு அவர் நண்பரை வழியில் கண்டார். தம்பி, என் சேமிப்பு முழுவதும் இதுல இருக்கு. வெளியூர்ல இருந்து வந்ததும் வாங்கி கொள்றேன், வச்சுக்கோ. சரி ஐயா, நீங்க கவலை இல்லாம போய் வாங்க. சில நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்த பெரியவர் நண்பரிடம் பணத்தை கேட்டார். தம்பி, பணத்தை திரும்ப தர்றியா? எந்த பணம்? நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க. பெரியவர் பீர்பாலிடம் சென்று முறையிட்டார். பீர்பால் இருவரையும் அழைத்து தீர விசாரித்தார். எந்த இடத்தில் வைத்து பணம் கொடுத்தீர்கள்? காட்டு பாதையில உள்ள புளிய மரத்துக்கு அடியில ஐயா. அப்படியானால் அந்த புளிய மரத்தை அழைத்து வாருங்கள். அந்த மரம் வந்து சாட்சி சொன்னால்தான் உனக்கு பணம் கிடைக்கும். பெரியவர் மிகவும் குழம்பிவிட்டார். ஆனால் பீர்பால் கூறியதால் மரத்தை அழைத்து வர காட்டிற்கு புறப்பட்டார். சில மணி நேரமானதும் இவ்வளவு நேரமான பிறகும் வரவில்லை. அந்த மரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? இங்கிருந்து 4 மைல் தூரத்தில் இருக்குது ஐயா. அப்படியானால் சரி, காத்திருக்கலாம். சில நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் வந்தார். ஐயா, நான் அந்த மரத்தை கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அது நகரவே இல்லை. கவலைப்படாதீர்கள், அது எப்போதோ வந்து சாட்சி சொல்லிவிட்டது. நீ பணம் வாங்கவில்லை என்றால் அந்த புளிய மரம் எங்கிருக்கிறது என்று எப்படி தெரியும்? தவறை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். மன்னிச்சிடுங்க ஐயா, இன்னைக்கே பணத்தை கொடுத்துடுறேன். நீதிமன்றத்தில் இருந்து மரம் எவ்வளவு தொலைவில் இருந்தது? 1 மைல், 2 மைல்கள், 4 மைல்கள், 12 மைல்கள். நான்கு மைல்கள். சரியான விடை. எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இருக்குங்க. ஆபத்து நேரத்துல அதுதான் வெளிப்படும். இவரும் அப்படிதாங்க. தாய்மொழி கண்டறிதல். ஒரு சமயம் அக்பர் அவைக்கு பலமொழி கற்றறிந்த பண்டிதர் வந்திருந்தார். பண்டிதரே, மிக்க மகிழ்ச்சி. எனது வேண்டுகோளை ஏற்று எனது அவையை அலங்கரிக்க நீங்கள் சிறிது காலம் தங்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அரசே. தங்கள் தாய்மொழி எது என்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அரசே, உலகில் உள்ள அனைத்து மொழிகளையும் நான் என் தாய்மொழியாக நேசிக்கிறேன். அக்பருக்கு புலவரின் தாய்மொழியை அறிந்து கொள்ள ஆசை. எனவே பீர்பாலிடம் ஆலோசனை கேட்டார். அரசே, தங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் உதவுகிறேன். இன்றிரவு என்னுடன் வாருங்கள்.
இரவு புலவர் தூங்கும் பொழுது அவர் அறைக்குள் வந்து புலவரை கம்பால் அடித்தார் பீர்பால். அரசே, இப்போது பேசினாரே தெலுங்கு, அதுதான் அவர் தாய்மொழி. எத்தனை மொழி கற்றாலும் விபத்து ஆச்சரியம் ஏற்படும் போது மனிதனின் எண்ணம் தாய்மொழி மூலம்தான் வெளிப்படும். புலவரே, அடித்ததற்காக மன்னித்து விடுங்கள். பண்டிதரின் தாய்மொழி என்ன? மலையாளம், தெலுங்கு, தமிழ், கன்னடம். தெலுங்கு. சரியான பதில். நம்ம பீர்பால் நினைச்சா கைத்தடி கூட வளரும். ஆமாம் ஆமாம், அது ஒரு சுவாரஸ்யமான கதை. மந்திர கைத்தடி. ஒரு நாள் பீர்பாலிடம் ஒரு வழக்கு வந்தது. ஐயா, என் பண நகை எல்லாம் கொள்ள போயிருச்சியா. நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் உண்டா? என் வீட்டு வேலைக்காரங்க மேலதான் எனக்கு சந்தேகம். மறுநாள் பீர்பால் நால்வரையும் அழைத்து ஒவ்வொருவரிடமும் ஒரு கைத்தடி கொடுத்தார். இது ஒரு மந்திர கைத்தடி. ஒவ்வொருவருக்கும் ஒன்று தருகிறேன். யார் திருடினீர்களோ அவர்கள் கைத்தடி அரை அங்குலம் வளர்ந்திருக்கும். நீங்கள் செல்லலாம். நால்வரையும் தனித்தனியே தங்க வைத்தார். மறுநாள் ஒருவருடைய கைத்தடி மட்டும் அரை அங்குலம் குறைந்திருந்தது. நீதானே திருடினாய்? உண்மைதான், மன்னிச்சிடுங்க ஐயா. எப்படியா கண்டுபிடிச்சீங்க? இது மந்திர கைத்தடியும் அல்ல, வளரவும் செய்யாது. தடி அரை அங்குலம் வளர்ந்து தன்னை காட்டி கொடுத்து விடும் என்று திருடன் தன் தடியை அரை அங்குலம் வெட்டி விட்டான். அதனால் மாட்டிக்கொண்டான். குச்சி எவ்வளவு நீளம் வளரும்? 3 அங்குலம், அரை அங்குலம், 2 அங்குலம், 1/4 அங்குலம். அரை அங்குலம். சரியான பதில். ஒருமுறை அக்பர் நாட்டில் உள்ள பறவைகளெல்லாம் கணக்கெடுக்கும்படி கூறினார். பறவைகளையா? ரொம்ப கஷ்டமாச்சே, எப்படி? பறவைகளின் எண்ணிக்கை. அக்பர் ஒரு நாள் பீர்பாலை சோதிக்க எண்ணினார். நம் நாட்டில் உள்ள ஆறு, குளங்கள், மக்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கை இருக்கிறது. ஆனால் பறவைகளின் எண்ணிக்கை இல்லை. எனவே நம் நாட்டில் உள்ள பறவைகளின் எண்ணிக்கையை நீர்தான் கணக்கெடுக்க வேண்டும். அரசர் நம்மை சோதிக்கிறார். நாளை பார்த்துக் கொள்ளலாம். ஆகட்டும் அரசே, நாளையே சொல்கிறேன். மறுநாள் அரசவையில், என்ன பீர்பால், பறவைகளை கணக்கெடுத்தீரா? ஆமரசே, 8000 கிளிகள், 10,000 காகங்கள், 3000 கொக்குகள், 412 மயில்கள், 3412 புறாக்கள். உமது எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எண்ணிக்கை தவறானால் தண்டனை நிச்சயம். ஆகட்டும் அரசே, ஆனால் அது நேற்றைய கணக்கு. பறவைகளில் சில வெளியூர் சென்றிருக்கலாம், சில புதிதாக வந்திருக்கலாம், சில புதிதாக பிறந்திருக்கலாம். அதற்கு ஏற்றபடி எண்ணிக்கையில் மாற்றம் இருக்கும்.
கூட்டி கழித்து பார்த்தால் சரியாக இருக்கும் அரசே. இம்முறையும் நீர் வென்றுவிட்டீர் பீர்பால். எத்தனை மைல்கள் உள்ளதாக பீர்பால் சொன்னார்? 412, 401, 408, 417. அருமையான பதில்.